சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, தர்மாபுரி கிராம மக்களின் நீண்ட கோரிக்கையான நீண்ட நாள் கோரி அங்க போயிடுமா? வாங்க 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 வாங்க. கோட்டூர் பாப்பா நிக்கிற வாகனங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போங்க, முன்னாடி போங்கப்பா. கோட்டூர் போகும் வாகனங்கள் கொஞ்சம் முன்னாடி போங்க, கார் வரணும் முன்னாடி. எப்படி நோட்ட பாக்குறது, அவர் நோட்ட பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்குவாங்க. அவர் நோட்ட பாருங்க, எவ்வளவு நோட்ட பாக்குறாங்க, அவ்வளவு ஆசையா இருக்கு. நான் முதல்ல பேசிடுறேன் 10 மணிக்குள்ள. பல வருடம் கழித்து தர்மாபுரியில இருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை சந்திக்க வந்திருக்கிற தம்பி வர பேசிட்டு வந்துடுறப்பா, பேசிட்டு தம்பி தம்பி. நமது ஊரின் கோரிக்கைகள், ஊராட்சியின் கோரிக்கைகள் நமது நீண்ட நாள் கோரிக்கையான காளியம்மன் கோயில் ராஜகோபுரத்தை உயரமாக புனரமைப்பு செய்த வேண்டாம். அதான் வந்துட்டல்ல, செஞ்சு தந்துற. பெண்கள் சுகாதார வளாகம் புதிதாக கட்டித்தர வேண்டும். பிடிஆர் கால்வாயின் ஒருபோக நெல் சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை திறந்துவிட வேண்டும். 6000 பேர் வசிக்கும் நமது தர்மாபுரி ஊராட்சியின் துணை சுகாதார நிலையம் கொண்டு வர நடவடிக்கை வேண்டும். அம்மா மருத்துவமனை இருந்ததை இந்த பொல்லாத திமுக ஆட்சி வந்தவுடன் மூடப்பட்டு விட்டது. மீண்டும் நமது பகுதியின் திட்டங்களை நிறைவேற்ற உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களை தேடி வந்துவிட்டேன். சிலர் செய்த சதியால் பல ஆண்டுகள் உங்களை சந்திக்க முடியாமல் இருந்தது. இன்றைக்கு காலம் கழிந்து மீண்டும் உங்களை சந்திக்க வந்துவிட்டேன். உங்களுக்கு பணியாற்றிட வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தில நமது ஊராட்சியைச் சேர்ந்த அனைவரும் 6000 வாக்குகளும் முழுவதுமாக குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நானும் 5:30 மணில இருந்து வேகமா வரலாம்னு பார்த்தேன். வழியெல்லாம் ஊர்களில் மறைச்சிட்டாங்க. மறுபடியும் தேர்தல் முடிஞ்சதும் அவசியம் வர்றேன். நன்றி. அப்ப வரப்ப கோயிலுக்கு வர்றேன். இன்னும் 2 ஊர் போக வேண்டியது. கீழே வர்றேன்.
கொடியை கீழே போடுறோம்.